திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அடிப்படை வசதிகள் செய்யாததை கண்டித்து அமமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் அமமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பின்னர் பேசிய அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் பொன்ராஜ், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளும் எதுவும் செய்து தரப்படாததை கண்டித்து விரைவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். இன்றைக்கு இந்த அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழக அரசு, குறிப்பாக சொல்லப்படும் அறநிலையத்துறை இன்றைக்கு திருச்செந்தூர் கோயில் போன்ற கோயில்களை எல்லாம் வருமானத்திற்கு தான் வைத்திருக்கிறார்களே தவிர அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்து தரவில்லை. குறிப்பாக நீங்கள் கடல் அரிப்பை பற்றி கேட்டீங்க. இந்த கடல் அரிப்பை சமீப காலமாக நம்ம திருச்செந்தூர் கோயிலில் மிக அதிகமான அளவில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது என்ன காரணத்தினால கடல் அரிப்பு நம்ம திருச்செந்தூர் பகுதியில் வருதுங்கிறத கூட இன்று அரசாங்கம் இன்றைக்கு கண்டுபிடிக்கவில்லை. அதிகாரிகள் பார்க்குறாங்க, எந்த ஒரு நிவாரணமும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசால் ஏற்படுத்தி தரவில்லை. திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை. இதுதான் உண்மை.